Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கூட்டாஞ்சோறு. இது வந்து கோவை ஸ்பெஷல். கோவை, ஈரோடு, கோபி செட்டிப்பாளையம் இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த கூட்டாஞ்சோறு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிஷ். அதாவது என்னன்னா லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு 3 கப்பில் வந்து அதாவது எப்படின்னா 1 கப் ரைஸுக்கு நம்ம 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணணும். அதாவது 1 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணணும். அதாவது ஒரு கைப்பிடி இருந்தாலே ஓகே தான். நான் வந்து 3 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 3 கப் அரிசி, 3/4 கப் துவரம்பருப்பு. இவ்வளோ தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். துவரம்பருப்பு, அரிசி இந்த ரெண்டுக்குமே வந்து நான் எவ்வளோ அளவுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இந்த கூட்டாஞ்சோறுக்கு வந்து சீரகம் வந்து அதாவது நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். இதுக்கு வரமிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை. இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் ஆட் பண்ண போகிறேன். நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணுறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு இவ்வளோ வேண்டியதில்லை, இதில் பாதி எடுத்துக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூனில் பாதி. இது வந்து நல்லா அதாவது என்னன்னா எண்ணெயில் போட்டோன்னே நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 1 இருந்தாலே போதும். இதுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 1 போதும். சின்ன வெங்காயமாக இருந்தால் நம்ம 2 ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 தக்காளி போட்டுக்கலாம். அதாவது 3 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி தேவைப்படும். இந்த கூட்டாஞ்சோறுக்கு மஞ்சள் தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் நம்ம 1.5 போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். தக்காளியில் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன டீஸ்பூன் தான். இதில் 1 டீஸ்பூன் போட்டுருக்குறேன். பெரிய டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 போட்டாலே போதும். இதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப காரமும் இருக்காது, காரம் கம்மியாகவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இதுக்கு 3 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 6 டம்ளர் இன்னும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் மூடி வச்சுக்கலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். 4 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி. நான் கூட்டாஞ்சோறு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்புதான் உயிர். அன்பு இல்லாதவர்கள் உயிரில்லாத எலும்பினை தோலால் போர்த்திய உடலை பெற்றவர்கள். எனவே அன்புடன் வாழ வேண்டும்.